ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 29/7/2022 ஆடி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் காலை 9:30 வரை பூசம் நட்சத்திரமும் அதன் பின்னே ஆயில்ய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்கள். ஆக தனுசு ராசிக்காரங்க எடுக்கின்ற காரியங்களில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது மேன்மையை கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் புத பகவான் கடகராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த புதன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கிழமை வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். நட்சத்திரமோ ஆயில்ய நட்சத்திரம், புத பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இந்த சுக்கிரன் புதன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்குமானால் இந்த மீடியா வாய்ப்பெல்லாம் எளிமையாக கிடச்சிருங்க. இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர ராகு புத ராகு சேர்க்க இருக்கிறவங்கலாம் மீடியாவில் நல்ல வலுவான ஒரு அமைப்புகளில் இருப்பாங்க. அதுபோல் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பல பேர், அதுவும் இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ், ஃபேஸ்புக் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ்னு நிறைய ஊடகமயம் அதிகமாகிவிட்டது. காரணம் என்ன? தனக்கு தெரிந்த ஒரு டான்ஸோ பாட்டோ காமெடியோ ஏதோ ஒன்று பண்ணி அதை பொது தளங்களில், பொது ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தனக்கான ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கங்க. அந்த கலைத்துறை சார்ந்த வாய்ப்புகள், சினிமான்னு இல்லை, எந்த கலையாக இருந்தாலும் சரி, அந்த கலையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என முயற்சி செய்பவர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சியில் வலுவாக இறங்கலாம். இல்லை எப்படி முயற்சிகள்லாம் செய்கிறதுங்கிறத திட்டத்தை தீட்டலாம். அந்த கலைத்துறை வாய்ப்பை பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த நாள் மிக 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 சிறப்பான நாளாக அமைகின்றது. தாராளமாக பெறலாங்க. அதே போல் வங்கியில் கடன் பெறுவதற்கு, அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, விண்ணப்பிப்பதற்கு இந்த நாள் ஒரு நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது. இது 12 ராசி நேயர்களுக்கும் பொதுவானது. ஆக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேச ராசியினரை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாள். தொழில் சார்ந்து ஒரு சிலர் புதிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அந்த முதலீடுகளும் ஓரளவு வருமானத்தை உங்களுக்கு வழங்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் ஆபரணங்களினுடைய சேர்க்கையில் அதிக நாட்டம் காட்டக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக இந்த முதலீடானாலும் சரி, ஆபரண சேர்க்கையானாலும் சரி, இரண்டும் சற்று கடன் வாங்குவது மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் கடன் தொந்தரவில் சிக்காமல் குறைந்த அளவு கையிருப்பை வைத்து நீங்கள் இதனை செய்து கொள்வது சிறப்பை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை பெறுவதற்கான அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல வரவையோ லாபத்தையோ பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆக இன்றைய தினம் தாராளமாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சி எடுப்பவர்களுக்கும் இந்த நாள் நல்ல மேன்மையை வழங்குவது மாதிரியான நாள். சிறு சிறு பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதிய நபர்களை சந்திப்பதோ, புதிய ஒப்பந்தங்களை போடுவதோ, இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் இன்றைய தினம் கிடைக்கும். பயணங்களும் மேற்கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அற்புதமான ஒரு நல்ல குடும்ப மகிழ்ச்சியையும் வருமான செழிப்பையும் வழங்கவல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குகின்ற மிகச் சிறப்பானதொரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. நல்ல மேன்மை அடைவீர்கள். வருமானத்தினுடைய அளவு சற்றே அதிகரிக்கின்ற வண்ணம் காணப்படுகின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கி காணப்படும். இன்றைய தினம் கலகலப்பாக பேசி அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள்.
ஒரு சிலருக்கு பொருட்சேர்க்கைகளை செய்கின்ற நாளாகவும், ஏற்கனவே செய்த முதலீடுகளுக்கான வரவுகளை இன்றைய தினம் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதிய புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். வெளியூர் பயணங்கள், வெளியிட பயணங்கள்னு இன்றைய தினம் எந்த பயணங்கள், எந்த மாற்றங்கள், மனை மாற்றம், வேலை மாற்றம்னு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பினை கொடுக்கும். அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் விளைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் எதிலும் மகிழ்ச்சியுடனும் வழக்கத்தை விட சற்று இளமைத்தன்மை பொங்குகின்ற மாதிரியாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்ம ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நன்மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். வருமானத்தினுடைய அளவு தன்னிறைவாக இருக்கும். ஆனால் வருகின்ற வருமானம் எப்படி வந்தது என்றும் தெரியாது, எப்படி சென்றதும் என்றும் தெரியாது. அந்த அளவுக்கு விரயங்களும் அதிகரிக்கின்ற நாள். ஆனால் அவை சுப விரயங்களாக அமையும் என்பதனால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஆக வருமானம் இல்லைன்னு நான் சொல்லலைங்க. வருமானம் இன்றைய தினம் உண்டு. அந்த வருமானத்தை இறுக்கி தேக்கி பிடிக்க முடியாமல் விரயங்களாகின்ற நாள், சுப விரயங்களாகின்ற நாள். வெளியிட பயணங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வெளியிட பயணங்கள் மூலமாக சிறு வரவுகள் உண்டு. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மிக உத்தமமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குகின்ற சிறப்பான நாள். மென்மேலும் மென்மேலும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நல்ல மேன்மைக்கு வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொழில், வியாபாரம், வேலைன்னு எந்த ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும் லாபங்களை சற்று அதிக அளவு பார்க்கின்ற அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளோ அல்லது சம்பள உயர்வுகளோ கிடைப்பதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் அனைத்திலும் மேன்மையான நாள். வாழ்த்துக்கள். துலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. வேலையில் மாற்றங்கள், இடமாற்றங்களை நோக்கி கொண்டிருந்தவர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு உயர் அதிகாரியால் பாராட்டுக்களோ அல்லது பதவியிலிருந்து அதிக பதவி, அதிக அதிகாரம் கிடைக்கின்ற உயர் பதவிகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகளோ இன்றைய தினம் கிடைப்பதற்கான அமைப்புகள் உண்டு. ஆக இன்றைய தினம் அனைத்திலும் தலை சிறந்த நாளாக உங்களுக்கு தொழில் வியாபார நோக்கில் அமைகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. தகப்பனாருக்கு சிறு ஆரோக்கிய தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. தொலைதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. இன்றைய தினம் அவ்வாறாக ஏற்படுகின்ற பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு அமைகின்றது. ஆக எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது சிறப்பானது. தொழில் சார்ந்தோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலோ இது சம்பந்தமாக இன்றைய தினம் எந்த முடிவு எட்டப்படாமல் இருப்பது சிறப்பு. எந்த முடிவையும் எடுக்காதீங்க. ஏன்னா எடுக்கிற முடிவு இன்றைய தினம் தப்பாக போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் நிதானம் காப்பது அனைத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரும். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியமெல்லாம் துலங்கும். படிப்படியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவதை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டைகளெல்லாம் விலகி அந்யோன்யம் பெருகுகின்ற நாள். வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மிக சிறப்பான மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. வேலையில் நல்ல பெயர் பெறுவீர்கள். இந்த மாதிரி வேலை செய்யணும், அந்த மாதிரி வேலை செய்யணும்னு அடுத்தவர்களுக்கு உதாரணமாக மாறுவீர்கள். ஆனால் அப்படி நம்மளை புகழ்ந்து தள்ளிட்டு நம்ம மேலேயே தூக்கி அதிக வெயிட்டை வச்சுருவாங்க. பணிச்சுமைகள் அதிகரிக்கின்ற நாள். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. அது மட்டுமல்லாமல் கடன் சுமை பெருகுகின்ற நாளாக இந்த நாள் இருப்பதனால் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனம்.
மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மிக அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. காதல் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிடித்தவர்களையே திருமண முயற்சிகளில் வெற்றி கொள்ளுகின்ற அற்புதமான நாளாகவும் திருமணம் பேசி முடிக்கப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நற்செய்தி உண்டு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.